ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கர் யூஸ் பண்ணாமல் மற்றும் தம் போடாமல் நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் சாதம் வடித்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேனுங்கிறது புரிய வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாத்திரம் வந்து அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல பாத்திரம் சூடான பிறகு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கேரட் வந்து ஒரு சின்ன சைஸாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கலாம். பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அதனோட கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் ஒரு 3 துண்டு வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு சமைக்கிறதா இருந்தால் இதில் கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். இல்லை சாதத்தில் உப்பு சேர்த்துக்க மாட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி உப்பு அளவு இருக்குமோ அதை கரெக்டான யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இஞ்சி துண்டு ஒரு 3 சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பெரிய சைஸ் அளவுக்கு வந்து பூண்டு எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி மேலே வந்து நம்ம போட்டுடலாம். நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு நான் வந்து வேக வச்சு தனியாக எடுத்திருக்கேன். அது, கேரட்டு, பீன்ஸு, அந்த 3 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். அதன் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம குக்கர் போட்டோம்னா அதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துடும். இது நம்ம வதக்கி விட்டு செய்கிறதுனால நல்லா வேகணும். அதனால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டிக்கங்க. அதற்கு தேவையான மசாலாக்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஆச்சி வெஜிடபிள் பிரியாணி மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பாக்கெட்டில் நீங்கள் பாதி போட்டால் போதும். அதிகமாக போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். மசாலாக்கள் உங்களுக்கு அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்களாம் நீங்கள் 3/4 கூட எடுத்துக்கலாம் அந்த பாக்கெட்டில். நான் கொஞ்சம் பாதி சைஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள். என்னுடைய வீடியோக்கெல்லாம் நிறையா கொடுத்துருப்பேன் ஜீரகத்தூள் யூஸ் பண்ணுறதை பற்றி. அது இல்லாதவங்க நீங்கள் தனியாக தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதுவும் இதுவுமே ரெண்டுமே ஒரே ஈக்குவலான டேஸ்ட் தான் இருக்கும். தனியா தூள் சேர்த்துக்கலாம் அந்த தூள் இல்லாதவங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா மசாலாக்களையுமே அதில் கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம தாளித்து செய்கிறதுனால பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அடிபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டால் அடிபிடிக்காது. நல்லா எல்லா காய்கறியுமே கிண்டி விட்டுட்டு அதன் மேலே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தயிர் ரொம்ப அதிகம் சேர்த்துறது கூடாது, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா இப்போ நம்ம தம் போட்டு குக்கரில் செய்கிறதா இருந்தால் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடும். இது வந்து நம்ம தாளித்து விட்டு செய்கிறோங்கிற பொழுது அந்த பச்சை வாசனைகள் வந்து கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டான அளவுக்கு வந்து தயிர் விட்டுட்டு நல்லா அந்த வெஜிடபிள்லாம் வேகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமே அடிப்பிடிச்சிடும். அதன் பிறகு நம்ம காய்கறியும் நல்லா இருக்காது, சாதமே அந்த கலர் டேஸ்ட் வந்து வராது நமக்கு. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 மூடி பெரிய மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அது வந்து நம்ம பாலாக எடுத்துக்கலாம். தேங்காய் பாலாக எடுத்து அந்த வதக்கி வச்சுருந்த தக்காளி வெஜிடபிள்ஸ் மேலே நம்ம வந்து போட்டுடலாம். அதையும் ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. அதை ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம மூடி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததோடையும் பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளறி விடணும். ஏன்னா அந்த தேங்காய் பால் நம்ம ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அது திரண்டு வர மாதிரியான ஒரு இதை கொடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக நிற்கிற மாதிரியான ஒரு மாதிரி தெரியும் அந்த தேங்காய் பால்லாம் சேர்ந்து. அதனால தான் அடிக்கடி நான் கிண்டி விட சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தேங்காய் பால்லாம் ஒன்றோடு ஒன்று சேராமல் நல்லா தனித்தனியாக நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை வந்து அந்த கலவைகளோடு நம்ம வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப சேர்க்காம.
அந்த தண்ணீர்கள்லாம் வத்துற அளவுக்கு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒரு 2 கரண்டி 3 கரண்டி வடித்த சாதத்தை அந்த மசாலா பொருட்கள் மேலே போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த தண்ணீர் பதம் வந்து உங்களுக்கு எப்போ கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சாதம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சாதம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் வந்து சாப்பாடு வந்து செஞ்சு இந்த கலவைகளோடு வந்து போடுறேன். வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம சாதமும் வெஜிடபிள்ஸும் அதிகமாக இருக்கும்போது அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. காய்கறிகள் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் அந்த தாளித்து செய்யும்பொழுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இப்போ பாருங்கள், டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.